போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ? பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும், அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. இது மிக பழமையான பாட்டு. நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ இந்த பாட்டை நான் பாடிப்பேன்னு நினைக்கிறேன். இடைப்பட்ட காலத்தில் கம்ப்ளீட்டாக நான் மறந்து போயிட்டேன். ஆனால் இந்த ஒரு மாதமாக இந்த பாட்டு நினைவில் வந்துட்டு போயிட்டே இருக்கு. அந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, போராடுகின்ற என் நெஞ்சமே, உனக்கு ஒரு புகலிடம் இருக்குது, அதை நீ மறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு. நம்மள எல்லாரும் ஏதோ ஒரு பெரிய போராட்டத்திலேயே நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். என்ன பெரிய போராட்டம் இருக்கும்னா, நமக்கு இருக்கிறது சின்ன லைஃபு. இந்த சின்ன லைஃப்பில் நம்மக்கிட்ட இருக்கிறதே ஒரு சின்ன ஃபேமிலி தான். நமக்கு அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, சகோதர சகோதரிகள் இருப்பாங்க, இல்லாட்டி ஒரு கணவனாக இருந்தால் மனைவி பிள்ளைகள்னு சொல்லிட்டு இந்த சின்ன லைஃபே நாம் ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும், யாராவது உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும், யாராவது என்னுடைய பாரத்தை எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நாம் யோசிக்கிறோம். இது சின்ன ஒரு ஃபேமிலி நடத்துறதுக்கே நாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் வேதம் சொல்லுது, ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவர். இதில் வார்த்தை வரும் இந்த பாட்டில், நம்முடைய ஆண்டவர் பாராளுகின்ற தெய்வம். ஆகவே நம்முடைய இந்த சின்ன குடும்பத்தையும் அவர் வழி நடத்துவார், அவர் ஆளுகை செய்வார். நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய எதிர்காலத்தை, நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர் ஆளுகை செய்ய போகிறார், அவர் வழி நடத்த போகிறார். மத்தேயு 11:28 ஆண்டவர் இப்படி சொல்கிறார், இயேசுவே சொன்ன வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. ஸோ நமக்கு ஒரு ஷெல்டர் இருக்குது. அந்த ஷெல்டர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பாதுகாப்பின் கீழே நாம் போயிட்டோம்னா அவர் நடத்துவார். உங்களுடைய எதிர்காலம் ஆண்டோடைய கையில் இருக்குது. எதிர்காலத்தை நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் மிகப்பெரிய அதிசயத்தை செய்ய போகிறாரு. அந்த அதிசயம் எப்படின்னா, நீங்கள் அமைதியாக இருக்க போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மையான காரியமும் தானாக ஆண்டவரை செய்து முடிக்க போகிறார். வார்த்தையை நம்ம விசுவாசிக்கலாம். அந்த வார்த்தை உங்களை கைவிடாது. காட் பிளஸ் யூ.